என் பேர் ஜே சஹானா லலிதாம்பிகா. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் வந்து சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கோச்சிங் வந்து 12th முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஆன்லைன் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா மதுரையிலேருந்து கிளாஸ் இங்கே வரதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நான் ஜாயின் பண்ணேன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன். எனக்கு இந்த சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எப்படி தெரிய வந்ததுன்னா, என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் தெரிய வந்தது. அவங்க தான் சொன்னாங்க வந்து என் பையனையும் இங்கேயே சேர்த்துருக்கேன், ஸோ நீங்களும் உங்கள் பொண்ணை படிக்க வைங்க, நல்ல கோச்சிங் சொல்லித்தராங்க, நல்லா இருக்குது சொல்லித்தர விதம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் நெட்டில் பார்த்தேன் இந்த மாதிரி ஆர்ஆர் அகாடமி பற்றி ரிவ்யூஸு, ரிசல்ட், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ஒன்ஸ் 12th மார்க் வந்தது அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது வந்து கேஎன்ஆர் சார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் அப்பா கிட்ட பர்ஃபெக்ட் டைமில் கரெக்ட் டைமில் 12th முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தென் ஆன்லைன் கோச்சிங் தான் நான் அட்டென்ட் பண்ணேன். அதில் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி சொல்லணும்னா எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் சூப்பராக எடுத்தாங்க. எல்லாருமே டெடிக்கேட்டட் அண்ட் சின்சியரான ஃபேக்கல்ட்டிஸ். எனக்கு வந்து லா ஹேண்டில் பண்ணது பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் சார். அவர் வந்து சப்ஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போவார் அண்ட் கிளாஸ் நடக்கிற விதமே வந்து சூப்பராக இருக்கும். மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் வந்து நிர்மலா மேம். நான் வந்து ஆக்சுவலி மேக்ஸ் 12th படிக்கவே இல்லை, ஆனால் எனக்கு ரொம்பவே புரிஞ்சிச்சு அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம். ஏன்னா வந்து உண்மையிலே நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸு. எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு ராஜசேகர் சார் எடுத்தார். அவர் என்னன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வந்து பர்டிகுலராக இந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க, இதுதான் எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு பிரதிபா மேம் தான் எடுத்தாங்க. அதுவும் நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸு. அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வந்து எனக்கு எடுத்தது உமா மேம் அப்படின்னு ஒரு மேம். அந்த மேமும் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க, எல்லாமே கிளியராக புரிஞ்சுது எல்லா கான்செப்ட்ஸும். ஸோ எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் இந்த ஆர்ஆர் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டெடிக்கேட்டடாக சூப்பராக சொல்லி தருவாங்க. எல்லா கான்செப்ட்ஸுமே ஈஸியாக பிரெயினில் ஏறிடும். அண்ட் எனக்குமே எங்கள் கோச்சிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனும் எழுதியிருக்கேன். எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி வந்து நான் பாஸ் பண்ணிடுவேன், நல்ல ரேங்க்கும் வந்துடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இப்போது சிஎம்ஏ இன்டருக்கு இன்றைக்கி தான் நான் ஃபீஸ் கட்டினேன். டெஸ்ட் வைப்பாங்க, மேக்ஸிமம் வந்து சண்டே டெஸ்ட் வைப்பாங்க. அதில் கூட கொஷின்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரேம் பண்ணுற விதம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல புக்கோட எக்ஸாமுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதில் கூட நான் ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி படிப்பேன்னா போட்டி போட்டு படிப்பேன், லைக் ஃபஸ்ட்டு 10 ரேங்க்ஸ்குள்ளே வரணும் அப்படின்றது. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்க் 5ல் இருந்தேன். நெக்ஸ்ட் கண்டினியூஸாக டெஸ்ட் வைக்க ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளே தான் நான் இருந்தேன் டெஸ்ட்டில். அண்ட் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு டெஸ்ட்டு. அண்ட் இந்த டெஸ்ட் எழுதினதுனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் வந்து ஓகே கிளியர் பண்ணிடுவேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. வந்து வேலம்மாள் வித்யாசம் சூரப்பேட்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மதுரைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் காலேஜுக்கு, லேடிடாக் காலேஜில் படிக்கிறேன். நான் ஒன் ஸ்கூலிங் முடித்த உடனே வந்து நான் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஆர்ஆர் அகாடமியில் ஜாயின் பண்ணேன். என் ஜூனியர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 12th முடித்த உடனே நீங்கள் சிஎம்ஏ கோர்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து உங்கள் காலேஜ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் இதே போர்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ சிஎம்ஏ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா காலேஜ் டிகிரி வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வெறும் பிகாம் மட்டும் படிச்சிங்கன்னா வந்து ஒரு நல்ல பேர் எடுக்காது. பட் இப்போ சிஎம்ஏ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாமே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா வெறும் பிகாம் படிச்சிங்கன்னா பேருக்கு அப்புறம் தான் வந்து பிகாம்னு வரும். அதான் சிஎம்ஏ இது படிச்சிங்கன்னா சிஎம்ஏ ஜே சஹானா லலிதாம்பிகா அந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி வரும். சிஎம்ஏன்றது ஒரு தனி ஸ்டாண்டர்ட் கொடுக்கும். ஸோ எல்லாருமே ஆர்ஆர் அகாடமிக்கு ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு ஆர்ஆர் அகாடமி கோச்சிங். ஆர்ஆர் அகாடமியில் இருக்கிற கோஆர்டினேட்டர்ஸ் ஒருத்தருமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு தீபா மேம் ஹேண்டில் பண்ணாங்க, அப்புறம் கீதா மேமும் ஹேண்டில் பண்ணாங்க. 2 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எப்போ என்ன ஹெல்ப் கேட்டாலுமே வந்து உடனே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அண்ட் 2 பேரோட அப்ரோச்சுமே என்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்ஆர் அகாடமிக்கு ஜாயின் பண்ணுங்கள், 100% சக்ஸஸ் இருக்கும். தேங்க்யூ.